தேனி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த 4 சவரன் தங்கச்சங்கிலியை திருடிய பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சடலத்தில் கை வைத்து நகை திருடிய பெண்ணை காட்டிக் கொடுத்தது யார்? அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த மூதாட்டியின் சடலத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை திருடும் பெண்ணின் சிசிடிவி காட்சிகள்தான் இது. செயின் திருட்டில் ஈடுபட்ட பெண் யார்? நடந்தது என்ன? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள எஸ்எஸ்புரத்தைச் சேர்ந்தவர் 82 வயதான மூதாட்டி கமலா. வயது முதிர்வு காரணமாக சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர்கள் பரிசோதித்து பார்க்கையில் மூதாட்டி வரும் வழியிலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து மூதாட்டியின் சடலம் உடற்கூறாய்விற்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்க இருந்தது. உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பி அவர்களும் வந்து சேர்ந்தனர். அப்போதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்த மூதாட்டியின் சடலத்தில் இருந்த 4 சவரன் தங்கச் சங்கிலி திருடு போயிருந்தது. மருத்துவமனைக்கு வரும் வரை கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலி கடைசி 10 நிமிடத்திற்குள் திருடு போனது உறுதியானது. உடனே மூதாட்டியின் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தில் புகார் அளித்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் பெண் ஒருவர் தங்கச் சங்கிலியை திருடியது தெளிவாக பதிவாகி இருந்தது. இது தொடர்பான புகாரில் கானாவிலக்கு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அதில் உறவினர் ஒருவரின் சிகிச்சைக்காக வந்த வலையவட்டியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண் அங்கிருந்த மூதாட்டியின் சடலத்தில் இருந்து 4 சவரன் தங்கச் சங்கிலியை திருடியது உறுதியானது. இதனையடுத்து நந்தினியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து திருடப்பட்ட 4 சவரன் தங்கச் சங்கிலியை கைப்பற்றினர். இச்சம்பவம் தேனி அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.